நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்டாஷ்வின் அப்ளிகேஷனோட ஃப்ரீ க்ளோசிங்கில் பற்றி பார்க்க போகிறோம். இது மூலம் எனக்கு எவ்வளோ சேவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 15,762 ரூபா சேவாச்சு. ஸோ இது வந்து 15,762 எப்படி சேவாச்சுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட் இதான் என்னோட ஸ்டாஷ்வின் அப்ளிகேஷன். ஸோ இது எவ்வளோ நான் பெண்டிங் இருக்குது, நான் எவ்வளோ கட்ட வேண்டியிருக்குன்னு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ நீங்களும் என்னைமாரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அமௌண்ட் வந்து சேவ் ஆகும். பட் ஃப்ரீ க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான். ஃப்ரீ க்ளோஸ் பண்ணலாம் சேவ் ஆகாது. ஸோ அதை எப்படி ஃப்ரீ க்ளோஸ் பண்ணலாம், எத்தனை டேட்டில் ஃப்ரீ க்ளோஸ் பண்ணால் உங்களுக்கு அமௌண்ட் சேவ் ஆகுன்றது வாங்க தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் வந்து எவ்வளோ லோன் வாங்கியிருந்தேன் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இதான் என்னோடய லோனோட இது. பட் இதில் வந்து பாய் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்போ வரைக்கும் போகும்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2026 வரைக்கும் போகும். இது வந்து ஒன்று காலியாக தான் நெக்ஸ்ட் கொடுப்பாங்க. எப்படின்னா ஒரு இது காலியாக தான் அப்படி மேலே ஸ்க்ரோல் ஆகிட்டே வரும். இது இப்போ டேரெக்டாக காமிக்க மாட்டாங்க. எது காமிக்க மாட்டாங்கன்னா அவங்க அதிக வட்டி வாங்குறானுங்களே, அது வெளியே தெரியக்கூடாது அப்படின்னா. வேறு ஒன்றும் கிடையாது, நல்ல எண்ணத்தோடு தான் வச்சுருக்காங்க. சரியா? ஓகே. இதில் வந்து என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இப்போ வந்து அமௌண்ட் என் கையில் இருக்குது. ஸோ நான் வந்து ஃப்ரீ க்ளோஸ் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ வந்து டேரெக்டாக நான் இதை கட்டுனேன்னா எவ்வளோ எனக்கு லாஸ் ஆகுன்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இப்போ நான் பே நவ் கொடுக்குறேன். பே நவ் கொடுத்துட்டு ஸோ டோட்டல் வந்து 21 மந்த்து. ஸோ 21 மந்த்துன்றதுக்கு ப்ரூஃப் இதான் அதோட ப்ரூஃப். டோட்டல் வந்து 21 மந்த்து. ஒரு மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா 6,358 ரூபா. அந்த பார்த்துக்கோங்க, 6,358 ரூபா ஒரு மந்த்து கட்டுறோம். ஸோ இதை கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. மந்த்லி பார்த்தீங்கன்னா 6,358 ரூபா. ஸோ 21 மந்த்து கட்டுறீங்க அப்படின்னா டோட்டல் எவ்வளோ வரும்னு நீங்களே கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. 6,358 21 மாதம் கட்டிங்கன்னா 1,33,512 ரூபா வரும். சரியா? இதில் வந்து எனக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ ரூபாயில் இப்போ நான் ஃப்ரீ க்ளோஸ் பண்ணுறதுனால எனக்கு எவ்வளோ சேவ் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ வந்து நான் ஒரு 6 EMI கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எவ்வளோ வருது, 79,610 ரூபா. ஸோ நான் எனக்கு இப்போ 6 EMI கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து இன்னொரு 15 EMI இருக்குது 21 மாதத்துக்கு. ஸோ 6,358 ரூபா இன்ட்டு 6 EMI வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 6 EMI கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 38,000 ஸோ நான் கட்டிட்டேன். அதனால் இப்போ வந்து நம்ம பேலன்ஸ் எவ்வளோ EMI இருக்குது, 15 EMI. 15 EMIக்கு எவ்வளோ வருது, 95,370 ரூபா வருது. இந்த 95,370 ரூபாயை இப்போ வந்து நான் ஃப்ரீ க்ளோஸ் பண்ணுறப்ப எவ்வளோ காமிக்க நீங்களே பாருங்கள் அநியாயத்தை. 79,618 ரூபா. இது பார்த்துக்கோங்க. ஃப்ரீ க்ளோஸ்க்குள்ளே போகிறேன். பார்த்தீங்கன்னா 79,608 ரூபா காமிக்கிது. ஸோ இதை கழிக்கிறேன். இதில் 79,608 மைனஸ் 79,608 ரூபா கழிச்சோம்னா எனக்கு வந்து 15,762 ரூபா வந்து சேவ் ஆகுது. இது வந்து ஃப்ரீ க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும், நார்மலாக வந்து கிடைக்காது. ஸோ நீங்கள் வந்து அமௌண்ட் இருந்தால் ஃப்ரீ க்ளோஸ் பண்ணிடுங்க. ஃப்ரீ க்ளோஸ் பண்ண முடியல அப்படின்னா வேறு வழியே கிடையாது, நீ கட்டித்தான் ஆகணும். ஃப்ரீ க்ளோஸ் பண்ண முடியல எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்டுறாங்கன்றது அது உங்களுக்கு காமிக்கிறேன். அதுவே நீங்கள் வந்து எவ்வளோ லோன் வாங்கியிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய லோன் அமௌண்ட் வந்து 95,768 ரூபா என்னோடய லோன் அமௌண்ட் ஆக்சுவல் அமௌண்ட் வந்து. ஸோ இங்கே இன்னும் 92,000 ப்ராசஸிங் ஃபீஸ்லாம் போக எனக்கு 92,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நான் எவ்வளோ நான் கட்டுறேன்ற உங்களுக்கு கலெக்ஷன் பண்ணி காமிக்கிறேன். ஒரு சின்னதாக ஒரு வீடியோ காமிக்க 6,358 இன்ட்டு 21 மாதம் போட்டிருந்தீங்கன்னா அதாவது 3,33,512 ரூபா. இதில் வந்து எவ்வளோ நான் ப்ராசஸிங் ஃபீஸ் கழிச்சாங்க, என் கைக்கு எவ்வளோ கொடுத்தாங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸு போக எவ்வளோன்னு இவங்களே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 92,514 ரூபா. 92,514 தானே, 92,514 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ 41,000 ரூபா வந்து நான் வந்து வெறும் 95,000 ரூபாய்க்கு வந்து வெறும் 92,000 ரூபாய்க்கு 40,000 ரூபா வட்டி கட்டியிருக்கேன் பார்த்துக்கோங்க. ஸோ வெரி தப்பு. இந்த மாதிரி அப்ளிகேஷனை தயவு செஞ்சு ஃப்ரீ க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி இது வந்து ஸ்டாஷ்வின் ஆப் தான். வேறு வழி இல்லாமல் நிறைய பேர் லோன் வாங்குறீங்க. ஸோ லோன் வாங்குறதுக்கு முன்னாடி 1க்கு 100 டைம் யோசித்து செஞ்சு ஃப்ரீ க்ளோஸ் பண்ணுங்கள். ஸோ நான் இது வந்து ஃப்ரீ க்ளோஸ் பண்ண போகிறேன். ஃப்ரீ க்ளோஸ் பண்ணி ஷார்ட் வீடியோவை உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இல்லைனா இதிலே நாங்கள் ஃப்ரீ க்ளோஸ் பண்ணி லாஸ்ட்டாக நான் அட்டாச் பண்ணுறேன். வாங்க ஃப்ரீ க்ளோஸும் பண்ணிடலாம் உங்கள்கிட்ட. இனிமேல் தயவு செஞ்சு யாருமே லோன் அப்ளிகேஷன் பக்கம் போகாதீங்க. பேங்க் அப்ரோச் பண்ணுங்கள். அவங்க வந்து கம்மியான இன்ட்ரெஸ்ட்லேயே உங்களுக்கு வந்து பண்ணி தருவாங்க. மேக்ஸிமம் வெயிட் பண்ணுங்கள். அவசரப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் அதிக இன்ட்ரெஸ்ட் கட்டுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் நான் லோன் வாங்கலை, செகண்ட் டைம் இதில் லோன் வாங்கிட்டேன். ஃபஸ்ட் டைம் வாங்கினதை உங்களுக்கு காமிக்கிறேன். இது நான் ஃபஸ்ட் டைம் வாங்கினது வந்து 1,00,000 ரூபா. அதுவும் அதே மாதிரி தான். அதில் இதை விட அதிகமாக கட்டியிருக்கேன். 45,000 வரைக்கும் எக்ஸ்ட்ரா கட்டியிருக்கேன். ஆனால் எல்லாமே அதாவது 21 மாதம் நான் கட்டினதால 45,000 வரைக்கும் வட்டி கட்டுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தப்பை யாருமே பண்ணாதீங்க. நீங்கள் யாருமே பண்ணாதீங்க ப்ரோ.
லோன் ரிலேட்டட் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து உங்களோட டீட்டெயில்ஸை வந்து நான் பார்த்துட்டு அதுக்கு எந்த இதில் லோன் எடுக்க முடியும் பேங்க்லன்றது உங்களுக்கு நான் பார்க்குறேன். நிறைய பேர் டவுட் கேட்குறாங்க, ஃபோன் கால் பண்ணுறாங்க. ஸோ அட்டன் பண்ண முடியல. ஸோ மேக்ஸிமம் எல்லோரும் இன்ஸ்டாகிராமில் வாய்ஸ் மெசேஜ் பண்ணிங்கன்னா அதில் நான் உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு லோன் தேவைப்படக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். நம்ம வந்து ஆக்சிஸ் பேங்க் அந்த மாதிரி நிறைய பேங்க்கில் லோன் எடுக்கிற வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ ஃபியூச்சரில் வரும். நீங்கள் வந்து மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.